யுஜிசி வரைவு கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையர் கூட்டரங்கின் 3வது குழு கூட்டம் மாநில சிறுபான்மையினர் ஆணைய குழு தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக யுஜிசி வரைவு கொள்கையை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 வரைவு முறைகளையும் நாங்கள் இந்த தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறது, வேண்டுகோளை வைக்கிறது. ஏன் இந்த வரைவு முறைகளை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கு காரணம், இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி சிறுபான்மை மக்கள் நடத்துகிற கல்லூரிகளுக்கு இது எதிராக இருக்கிறது, அவருடைய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கிறது, அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி ஒரு யுஜிசி சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். யுஜிசி என்பது ஒரு ரெகுலேட்டரி பாடி, ஆனால் நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அல்ல என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த ஒரு துணைவேந்தரை நியமிப்பதும் ஆசிரியர்களையும் ஆசிரியர் அல்லாத நியமிப்பதும் மாநில அரசினுடைய கவனத்திற்குத்தான் இருக்க வேண்டும், மாநில அரசுக்குத்தான் அதுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை கல்லூரிகள் அவர்கள் தகுந்த ஆசிரியர்களை, தகுந்த ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை தான் அவர்கள் நியமிக்கிறார்கள். அப்படி நியமிப்பதற்கு இது எதிராக இருக்கிறது. ஆகவே சிறுபான்மை கல்லூரிகளுடைய நிர்வாகத்திற்கும் சிறுபான்மை மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் உரிமைக்கும் எதிராக இருப்பதால் இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய 2 வரைவு முறைகளையும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் வன்மையாக எதிர்க்கிறது. இதை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது.